அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஈத் ஸ்பெஷலாக ரொம்பவே சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவும் ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தவிர்த்து வேறு எதுவுமே செய்ய மாட்டோம். பட் நிறைய பேருக்கு வந்து புதுசாக சாப்பிட்ணும், நல்ல டேஸ்டியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து அவங்களாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா மட்டன் புகாரி ரைஸ். இது வந்து ஒரு அரேபியன் ரெசிபி தான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இந்த புகாரி ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்த்துடலாம். இது வந்து சிக்கன் வச்சும் செய்யலாம், மட்டன் வச்சும் செய்யலாம், பீஃப் வச்சும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டனில் செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் அந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு எல்லாமே சேர்க்க போகிறதில்ல. இதை அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் இந்த பிரியாணி செய்யணும்னு தோணுதோ அப்போ வந்து ஈஸியாக நம்ம எடுத்து செஞ்சிடலாம். ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மசாலாவை ஸ்கிப் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். 4-5 பீஸ் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கோங்க. 7-8 பேலீஃப் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 10-12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே தான் இந்த மசாலாவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது லைட்டாக நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பாஸ்மதி ரைஸ் நமக்கு தேவைப்படும். நான் வந்து இன்றைக்கி பாகிஸ்தானியில் XXL பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மந்தி பிரியாணிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கிட்டத்தட்ட 1 ஹவராவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ அளவுக்கு இந்த பிரியாணி செய்ய போகிறேன். அதாவது கரெக்டாக இது வந்து 900 கிராம் எனக்கு மட்டன் இருந்தது. ஸோ 900 கிராம் அளவுக்கு நான் ரைஸும் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு பீஸ். அதனால் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டான சூடு, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு வாசனை வரும். இந்த மசாலா வந்து சூடு ஏறினாலே போதும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். அதிக நேரம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மசாலா கரிஞ்சு போயிடும். ஸோ ஸ்மெல்லே வந்து மாறி போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு கொஞ்சம் வெதுப்பாக ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரியாணிக்கு கேரட் வந்து தேவைப்படும். இந்த கேரட் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை வந்து இந்த மாதிரி நீட்டமாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாகவும் இருக்கணும், நீட்டமாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பல்லாரியாக எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இதை வந்து தின்னான ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கருப்பு கலர் திராட்சை வந்து இந்த பிரியாணிக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து இது மஸ்ட்டு. இந்த பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அதுவுமே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவைப்படுற பொருட்கள் நம்ம எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேணாம், ஜஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய், நல்லா ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். அதிக நேரம் வந்து இதை வதக்கக்கூடாது. கேரட் வந்து வெந்துடக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். கேரட் வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. கருப்பு திராட்சை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பலூன் மாதிரி உப்பி வரும் இல்லையா, நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா லைட்டான ஸ்வீட் வந்து நமக்கு கிடைக்கணும் இதில். அதனால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கேரமல் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த கேரட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கேரட் வந்து லைட்டான ஒரு கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ ஆயில் வந்து அப்படியே இருக்கட்டும். ஆயிலை வந்து நல்லா வடிச்சிட்டு இந்த கேரட்டை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது லைட்டாக க்ரன்ச்சினஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே ஆயிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 900 கிராம் அளவுக்கு மட்டனும் ரைஸும் எடுத்திருக்கோம். ஸோ 3 நல்ல பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மீடியம் சைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வெங்காயம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா இதில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 4 பீஸ் அளவுக்கு ட்ரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ட்ரை லெமன் கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு. அப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பேன்லேயே தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே சேம் ப்ராசஸை வந்து குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். குக்கரில் வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டனை வந்து டேரெக்டாக பேனில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன் லைட்டாக கலர் மாறி வரும். அந்த டைமில் வந்து இன்னொரு மிக்சர் ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி 3 பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து இதுக்கு நம்ம அரைச்சி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட் நமக்கு வந்து தேவைப்படும். டொமேட்டோ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அதுலேருந்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து சேர்க்குறனால இந்த புகாரி ரைஸோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணியோட கலரும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இன்னும் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்க நமக்கு வந்து தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ தண்ணி லைட்டாக ட்ரை ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புகாரி ரைஸ் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு, அதாவது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மேகி பிராண்டில் சிக்கன் ஸ்டாக் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அது வந்து நான் 2 பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இருந்துச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மட்டன் பார்த்தீங்கன்னா நான் பேன்லேயே வேக வைக்கிறனால இடைக்கிடையே வந்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து மட்டன்லேருந்து பிரிஞ்சு வர தண்ணியே வந்து இது வரைக்கும் கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே வந்து மட்டனில் தண்ணி சேர்த்தா தான் வேகும். ஸோ நான் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 900 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து 2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நமக்கு வந்து கறி வேகும் போது தண்ணி வற்றி வரும், அதனால் அது கரெக்டாயிரும். இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ரைஸ் அப்படிங்கிறனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தண்ணி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ ரைஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் எடுக்கிற ரைஸை பொறுத்து பழைய அரிசி புது அரிசின்னு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ப்ராசஸ் வந்து குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மட்டன் வந்து வேகிறத பொறுத்து நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மட்டன் வெந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தம் போடும்போதே வெந்து வந்துடும். அதனால் நான் வந்து அப்படியே அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு அரிசியை வந்து சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நமக்கு லைட்டாக வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்த வந்து கரம் மசாலா எல்லாமே மேலே நமக்கு மிதந்து வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை லெமன் சேர்த்தோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃப்ளேவரும் இன்னும் வந்து அதிகமாகாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைஸ்லையும் எல்லாத்தையுமே வந்து சேர்த்த எல்லா கரம் மசாலையுமே வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக வந்து ட்ரை ஆக்கிடாதீங்க. நான் வந்து எப்பயுமே வந்து எல்லா பிரியாணிக்குமே சொல்லுவேன், ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தம் போடாதீங்க. அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து நமக்கு விரைச்சி போன மாதிரி ஆயிரும். அதாவது ரைஸ் வந்து ஹார்டான மாதிரி ஆயிரும், சாஃப்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருப்பு திராட்சையும் அதுக்கப்புறம் கேரட் இருந்தது இல்லையா? அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து இதில் கார்னிஷிங்காக மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். மீதி பாதியை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம்னா அந்த டைமில் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம தம் போட்டு எடுக்க போகிறோம். ரெகுலராக நம்ம வந்துட்டு பிரியாணிக்கெலாம் தம் போடுவோம்ல, அதே மாதிரி மெத்தட்லேயே தம் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 30 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் வெந்திருக்கா, தண்ணி இல்லை, சுத்தமாக ட்ரை ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணியாக நிற்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான புகாரி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே புகாரி ரைஸை சேம் வந்து நீங்கள் சிக்கன் வச்சு கூட செய்யலாம். அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுவுமே சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த புகாரி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட நல்லா ஆனியன் ரைத்தா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு புதினா சட்னி, மீன் சட்னி வந்து ஸ்வீட்டாக நம்ம செய்வோம்ல, அதோட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் பச்சடியோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சஹன் சாப்பாடு மாதிரி தான். நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 4-5 பேர் சுற்றி உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிளாக் கலர் ரேசல்ஸும் அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இதை அப்படியே வந்து பச்சை வெங்காயத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.